வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்காவில் விமான தரையிறக்கம் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக பாதிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும், செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தல். இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த முடியாவிடில் வடபகுதி மீனவர்களிடம் அந்த பொறுப்பை வழங்குங்கள், ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. கேரளா கஞ்சா போதை மாத்திரைகளுடன் சிகை அலங்கரிப்பு தொழிலாளி கைது, பெரிய நீலாவணை பகுதியில் சம்பவம். யாழில் இளைஞன் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய பிரதான சந்தேக நபர்கள் 3 கைது. உரும்புராய் தாக்குதல் தொடர்பில் 5 விளக்கமறியல் உத்தரவு. சுண்ணக்கல்லின் சல்லி எடுத்துச் செல்ல அனுமதி வேண்டுமா? திணைக்கள அறிக்கை பெற சாவகச்சேரி நீதிமன்ற கட்டளை. பதவி விலகினார் கனடா பிரதமர் ட்ரூடி. சீனாவின் எக்ஸிகோ நகரை உலுக்கிய நில அதிர்வு 95 பேர் உயிரிழப்பு. இதுவே தமிழின் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று செவ்வாய்க்கிழமை தரையிறங்க வந்த 4 விமானங்கள் அடர்ந்த கடும் பனி மூட்டம் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலைய ஓடுபாதையை விமானிகள் சரியாக பார்க்க முடியாததால் மத்தள மற்றும் திருவானந்தபுரம் விமான நிலையங்களுக்கு விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அதன்படி துபாயில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூவல் 226, சீனாவின் குவான்ஸ்கூவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூவல் 881 மற்றும் இந்தியாவின் பெங்களூரில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூஎல் 174 ரக 3 விமானங்களை மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. மேலும் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து காலை 6 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் பும்பு 730 இந்தியாவின் திருவானந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. மத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட இலங்கை விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த விமானங்களில் இருந்த பயணிகள் இறக்கிவிடப்படவில்லை, வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருந்தன. அனைத்து விமானங்களும் காலை 9 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திரும்பின. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்வார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மத்திய ஆண்டு நிதி நிலை அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும், அப்போதுதான் வெளிநாட்டிலுள்ள இலங்கை தமிழர்கள் இங்கு முதலீடு செய்வார்கள். கடந்த காலங்களில் முதலீடுகளை செய்தவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் வவுனியா பல்கலைக்கழக வளாகத்தினை மன்னாரில் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. இது தொடர்பில் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. எனவே இந்த வளாகத்தினை அமைக்க வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிகரித்துள்ள இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய வருகை மற்றும் அதிகரித்த சட்டவிரோத கடற்றொழிலில் செயற்பாடுகளால் வடபகுதி மீனவர்களின் பருவகால இறால்பிடி பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய வருகையினையும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு அரசால் கட்டுப்படுத்த முடியாதெனில் அந்த பொறுப்பை மீனவ மக்களிடம் ஒப்படைக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் பொருளாதார விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடபகுதியில் சட்டவிரோத கடற்றொழிலால் மக்கள் முற்றுமுழுதாக நசுக்கப்படுகின்றார்கள், மக்கள் அவதிப்படுகின்றார்கள். எனவே இந்த விடயத்தை புதிய அரசின் கவனத்திற்காக கொண்டு வருகின்றேன். இலங்கை எமது நாடு, கடலால் சூழப்பட்ட வளம் பொருந்திய நாடு, வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம். எமது நாட்டிற்கு எல்லைகள் உண்டு. அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி வர முடியாது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலேயே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு. இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கிறது? முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய 4 மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர்.
இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. செய்வதறியாது மக்கள் குமுறுகின்றனர். இந்திய இழுவைப்படகுகள் நமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றன. இவ்வாறு தெரிவித்த அவர், உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள், கலங்களையும் தாருங்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழவிடுங்கள். புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகிறோம் என்றார். கேரளா கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை இளைஞர்களுக்கு விநியோகம் செய்த சந்தேகத்தின் அடிப்படையில் 29 வயது சந்தேக நபர் ஒருவரை பெரிய நீலாவணை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது நேற்று மதியம் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இயங்கும் சிகை அலங்காரம் செய்யும் கடையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அந்த கடையில் 220 மில்லிகிராம் கேரள கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளடங்கலாக தன்வசம் வைத்திருந்த சிகை அலங்காரம் செய்யும் 29 வயது சந்தேக நபர் கைதானார். மேலும் சந்தேக நபரை சான்று பொருட்களுடன் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ESK வீரசிங்க வழிநடத்தலில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். யாழ்நகரில் இளைஞன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் என கருதப்படும் 3 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த இந்த நபர்கள் யாழ்நகரில் நடமாடுகின்றனர் என யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் ஓட்டோவில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியும் இருந்தனர். இது தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். 2 ஓட்டோக்களும் கைப்பற்றப்பட்டன. இப்போது கைதான 3வரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைதான 5 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது. கடந்த வாரம் உரும்புராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கியுள்ளார். சில தினங்களுக்கு பின்னர் அடிக்கடி வந்து நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு அந்த நபரை கட்டி வைத்து தாக்கி அது பற்றிய காணொளியை வெளியிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 கைது செய்யப்பட்டனர். கைதான 5 யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் ஜனவரி 15 வரை அவர்களில் விளக்கமறியலில் வைக்குமாறு மேலதிக நீதவான் லெனின் குமார் உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு ஏற்றிச் செல்லப்பட்ட சுண்ணக்கல்லை அப்படி எடுத்துச் செல்வதற்கு வழி அனுமதி உண்டா என சம்பந்தப்பட்ட திணைக்களத்தில் இருந்து அறிக்கை பெற்று சமர்ப்பிக்க சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து முறையான அனுமதியின்றி சுண்ணக்கல் திருகோணமலை சீவேந்து ஆலைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக மக்களால் தொடர்ச்சியாக அதிருப்தி தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அப்படி சுண்ணக்கல் ஏற்றி வந்த லொரி ஒன்று A9 வீதியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினரால் பிடிக்கப்பட்டு சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட சுண்ணக்கல் ஏற்றிய வாகனம் தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் 6ஆம் தேதி சாவகச்சேரி போலீசாரால் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விடயம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுண்ணக்கல் ஏற்றி வந்த நிறுவனம் சார்பில் சட்டத்தரணி குருபரன் ஆஜரானார். இந்த வழக்கை ஆராய்ந்த நீதவான் வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட கனிய வளங்கள் திணைக்களத்திற்கு அனுப்பி இதனை எடுத்துச் செல்ல அனுமதி வேண்டுமா என அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் சான்று பொருளை நீதிமன்ற பாதுகாப்பில் வைத்து வாகனத்தை உரிமையாளரிடம் கையளிக்கவும் கட்டளையிட்டார். தொடர்வது பன்னாட்டு 9 ஆண்டுகளாக கனடா பிரதமராக பதவி வகித்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகல் அறிவிப்பு அந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்குமா என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார்.
கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கனடா நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு காலத்தில் கனடா நாட்டு மக்கள் விரும்பும் தலைவராக விளங்கினார். தாராளமய கொள்கைக்காக ஆரம்ப கட்டத்தில் அவர் பாராட்டப்பட்டாலும் பணவீக்கம் அதிகரிப்பு, வீட்டு வசதி நெருக்கடி, வெளிநாட்டினர் குடியேற்றம் அதிகரிப்பு போன்ற புற பிரச்சினைகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக மக்களிடையே அவருக்கு இருந்த செல்வாக்கு குறைந்துள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு அரசியல் நெருக்கடி மற்றும் மக்களிடையே குறைந்த ஆதரவு போன்ற காரணிகளினால் ட்ரூடோ பதவி விலகினார் என தெரிவிக்கப்படுகின்றது. தென்மேற்கு சீனாவின் இக்ஸிசான் தன்னாட்சி பிராந்தியத்தின் இக்ஸிகாசேன் நகரில் உள்ள டிங்கிரி கவுண்டியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட 6.8 மெக்யூனிட் அளவிலான நில அதிர்வில் குறைந்தது 95 பேர் உயிரிழந்திருந்தனர். இக்ஸிகாசேன் நகரில் அந்த நாட்டு நேரப்படி நேற்று காலை 9 மணியளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வின் காரணமாக 130 பேர் காயமடைந்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நில அதிர்வு 6.8 மெக்யூனிட் அளவில் உணரப்பட்டதாக சீன அரசு ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 5 மெக்யூனிட் அளவில் மற்றொரு நில அதிர்வு உணரப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வின் தாக்கம் அண்டை நாடான நேபாளம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்ட போதிலும் சேதம் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.